இந்த விவகாரத்தை ஆதரிக்கும் பட்சத்தில் அவங்க ஒரு நாடு ஒரு தேர்தலுக்கும் ஆதரிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட வாய்ப்பு இருக்கலாம். அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சீக்கிரம் தேர்தல் வரும்னு ஆசை காட்டி பிஜேபி மோசம் பண்றதுக்கு அதுலயே அந்த டிராப்ல அவங்க விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பத்தி எனக்கு தெரியாது. திமுக அதிமுக ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரே நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. சொல்றேன், இந்த விஷயம் அரசியல் ரீதியாக பார்க்க கூடாது. இது தமிழ்நாட்டோட உரிமைகளாக நீங்க பார்க்க வேண்டும். இது தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் நீங்க பார்க்க வேண்டும். இந்திய ஜனநாயகத்திற்கு இது ஆபத்தா நல்லதா என்று பார்க்க வேண்டுமே தவிர இது ஒரு அரசியல் கோணத்திலும் கட்சி கோணத்திலும் பார்க்க கூடாது என்பதுதான் எங்களுடைய கருத்து. அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இதுக்கு சம்பந்தம் இல்லை. இது ஒரு இஷ்யூக்காக ஒன்று கூடியிருக்கும். இது ஒரு இஷ்யூ இருக்கும். காவிரியை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு மெக்கானிசம் இருக்கு. அவ்வளவுதான். 57 உறுப்பினர்கள் இருக்காங்க. ஆனா அதுல 20 பேர் தான் பங்கேற்கிறாங்க. இந்த எதிர்ப்பு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? உள்ள வந்துடக்கூடாது. கடந்த முறை வாக்கு எடுக்கும் போது பாராளுமன்றத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் லோக்சபாவை சம்பந்தப்பட்டவர்கள் எதிர்த்து தான் வாக்களித்தாங்க. அதனால அவங்களுக்கு 2/3 மெஜாரிட்டி பிஜேபி கிடைக்கல. அதே நிலை தொடரும் என்று நம்புகிறேன். இந்த கூட்டம் அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்க கூடாது. இது தமிழ்நாட்டோட உரிமைகளுக்காக நடத்தப்பட்ட கூட்டமாக தான் நீங்க பார்க்க வேண்டும். அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே தெளிவுபடுத்தினா அவங்க சொன்னாங்க. அவங்க நிலைப்பாடு நீங்க இருக்கிற சீர்திருத்தம் பண்ணணுமா இல்ல to maintain 543 and 39 543 பேர் தான் பாராளுமன்றம் இருக்கணும்.